பஸ்ஸையே ஆட்டிய போட்டாங்க. திருப்பதி போக இருந்த பஸ்ஸ திருடிட்டு போயிட்டாங்க. டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டீங்கடா. திருடிட்டு போனது ஒரு மாற்றுத்திறனாளியாம்பா. திருட்டு திமுக ஆட்சியில தான் இப்படி எல்லாம் நடக்குது. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்டன்னு சொல்லுவேன்? என்ன கொடுமைன்னு கேக்குறீங்களா? அதாங்க கோயம்பேடு டெப்போல இருந்த அரசு பஸ்ஸ ஒருத்தர் ஆட்டிய போட்டு போயிட்டாங்களாம்பா. அதேபடி அவ்வளோ பெரிய டெப்போல திருப்பதிக்கு போக தயாரா இருந்த பஸ்ஸ திருடிட்டு போயிருக்காரு ஒருத்தர். ஊர்ல ஆடு மாடி திருடி வித்து சாப்பிடுவாங்க, கோழி திருடி கூட சமைச்சு சாப்பிடுவாங்க, கடையில பொருட்களை திருடிட்டு போய் கூட காசாக்கி செலவு பண்ணுவாங்க இந்த திருட்டு திமுக ஆட்சியில. விடியா திமுக ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில தான் கோயம்பேடு டெப்போல நிறுத்தி வச்சிருந்த பஸ்ஸையே ஒருத்தர் திருடிட்டு போயிருக்காரு. அவ்வளோ பெரிய பஸ்ஸை காணும்னு கோயம்பேடு டெப்போ மேனேஜர் ராம்சிங் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் காணாம போன பஸ்ஸையே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கோயம்பேடு டெப்போல காணாம போன பஸ் எங்கன்னு தேட ஆரம்பிச்சப்பதான் அந்த பஸ் ஆந்திராவில் இருக்கிற நெல்லூர்ல இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பஸ்ஸை திருடினது யாருன்னு பார்த்தா அவர் காது கேட்காத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஞானராஜன் சாஹியூன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. பஸ் டெப்போல நிறுத்தியிருந்த பஸ் திருடு போற வரைக்குமே யாருமே கவனிக்காம இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில வேலை செய்யறவங்க விவரமா இருக்காங்கன்னு புரியுது. இன்னும் என்னென்ன திருட்டு போக போதோ எல்லாம் அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு தான் வெளிச்சம்.